அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை வாசிக்கும் பொழுது தொழுநோயாளி குணமானதை இயேசு கிறிஸ்து இன்று காட்டுகின்றார். யூத சமுதாயத்திலே நோய் என்பது ஒருவன் செய்த பாவங்களுக்கு தண்டனையாகவே கருதப்பட்டது என்று எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரம் 1-15 வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கின்றோம். சமுதாயத்திலே மக்கள் நோயினால், துன்பத்தினால், துயரத்தினால் அவதிப்படும் போது, அல்லல் படும்போது, ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று தவிக்கும் பொழுது, தத்தளிக்கும் போது, தடுமாறும் போது, இயேசு அவருக்கெல்லாம் ஆறுதலாக, தேற்றவராக, அவர்களுக்கு உண்மையை உணர்த்தவராக இருக்கிறார் என்று நற்செய்தியிலே காண்கின்றோம். எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை பார்க்கின்றோம். குருடன் வருகின்றான், குறையெல்லாம் சொல்லி குமரி அழுகின்றான். குருடா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். மார்க்கு 10வது அதிகாரம் 46-52 வசனத்தை வாசிக்கின்றங்கு இயேசு அவரை தொட்டு குணம் கொடுக்கின்றார். அப்போது ஒரு கேள்வி கேட்கிறார். என்னால் முடியும் விசுவசிக்கின்றாயா, நம்புகின்றாயா, ஏற்றுக்கொள்கின்றாய் என்று கேள்வி கேட்ட பிறகுதான் இயேசு புதுமை செய்கின்றார். மத்தேயு 9வது அதிகாரம் 1-8 வசனத்தை வாசிக்கும் போது நடக்க முடியாத முடவனை நடக்க வைக்கின்றான். அவன் தத்தளிக்கின்றான், தடுமாறுகின்றான். இயேசு காலை தொட்டு குணத்தை கொடுக்கின்ற. ஆகவே சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், நோயினால் அவதிப்பட்டவர்கள், இறந்தவர்களும் கூட, ஆண்டுகள் பல நோயினால் நீங்காது துன்புற்றவர்கள், விதவைகள், இவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கருணையோடு துன்பத்தை துடைத்து விடுதலை அளிக்கின்றார். நோயை நீக்கி சுகத்தை கொடுக்கின்றார். பார்வையை கொடுத்து மற்றவர்களை பார்க்க வைக்கின்றார். முடவனை நடக்க வைத்து அவருடைய மகிழ்ச்சியை கண்டு இவரும் மகிழ்ச்சி அடைகின்றார். இன்றைய முதல் வாசகமும் 3ஆம் வாசகமும் தொழுநோயாளி நிலையையும் இயேசு தொட்டு குணமாக்கியதையும் விரிவாக நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 18வது 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர் நம் பிணிகள் எல்லாம் தாங்கிக் கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். அன்பு தாயே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கும் ஆலயத்திலே தொழுநோயாளி வண்டி வந்தான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து, நீயோ மகன் வழியாக ஆறுதலை கொடுத்தாய். அதன் வழியாக அவன் குணமடைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான், வீடு திரும்பினான். இதோ நாங்களும் இன்றைக்கு உள்ளத்தில் எத்தனையோ தாக்கங்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கின்றோம். தொழுநோயை போன்று எண்ணற்ற நோய்களால் நாங்கள் அவதிப்படுகின்றோம். மகனை எங்களிடம் அனுப்பி எங்களையும் தொட்டு குணங்கக்கூடிய அருளை தாரும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரர்களே, மத்தேயு 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கின்றோம். அவர் எல்லா நோய்களையும் குணமாக்கினார். அதாவது இயேசு குணம் கொடுக்க வல்லவர் என்பதை பார்க்கின்றோம். லூக்கா 7வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். தொழுநோயாளை குணமாக்குதல் இறையரசின் வருகைக்கு சான்றாக இயேசு குறிப்பிடுகின்றார். இயேசுடைய வருகைக்கு, இறையரசுடைய சித்தத்திற்கு சான்றா இருக்கிறது என்று சொல்கின்றார்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சமுதாயத்திலே தொழிலாளருடைய வாழ்க்கை முறை சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் நமக்கே வேடிக்கையாக இருக்கும். தொழுநோயாளர் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு ஊருக்கு புறமேதான் வாழ வேண்டும். உற்றார் உறவினர் ஊரார் அனைவராலும் வெறுக்கப்பட்டவர். தொழிலாளி ஊருக்குள்ள வர நேரிட்டாவோ அல்லது யாரோ ஒருவர் தம்மை கடக்க நேர்ந்தாலோ அவன் என்ன செய்ய வேண்டும்? கிழிந்த ஆடை அணிந்து கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என்று குரல் எழுப்ப வேண்டும், அல்லது மணி அடித்து கொண்டு தன்னுடைய இருப்பை குறித்து எச்சரிக்க வேண்டும். இதோ நான் தொழுநோயாளி இங்கே இருக்கின்றேன், இதுதான் சத்தம் என்று கொடுத்தால்தான் அவர்கள் அகன்று போவார்கள், ஓடி விடுவார்கள் என்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலை எத்த கொடுமை! உணவின்றி வாழ வழியின்றி ஆறுதலின்றி அவதிப்பட உள்ளத்தை உணர முடியுமா? ஏனென்றால் தொழில்நோயாளர் உறவு அத்த சமுதாயத்தை சார்ந்தது. லேவிய 13 அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிக்கும் போது தொழில்நோயாளர்கள் ஊரை விட்டு உறவை விட்டு சமுதாயத்தை விட்டு விலக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய காலத்தில் சொல்லப்பட்டதுதான் முதல் வாசகத்தில் வாசிக்கின்றது. இன்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல தொழுநோயாளிகளை குரு தொழுநோய் இவர்தான் தொழுநோயாளி என்று சட்டப்படி தொழுநோயாளி என்று அறிவிப்பார். அது ஒரு சட்டம் இருக்கிறது. குருவார் வந்துதான் அவரை பார்த்து இவர் தொழுநோயாளி என்று என்றைக்கு அறிவிக்கின்றாரோ அறிவித்தவுடன் அவர் ஊருக்கு வெளியே சென்று வாழ வேண்டும் என்பது ஒரு சட்டமாக இருந்தது. பழங்காலத்திலே ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டால் அவருக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய தண்டனை தூக்கு தண்டனை. அதைவிட மாபெரும் தண்டனை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு தனியே வாழ வேண்டும் என்ற தண்டனை தான். அன்றைய சமுதாயத்திலே தூக்குத்தண்டனை சொல்லுவது அதை தண்டனையாக நினைக்கவில்லை. ஆனால் அதைவிட பெரியது என்னவென்றால் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு தனியே வாழ வேண்டும் என்றுதான் மாபெரும் தண்டனை. யூத சமுதாய தொழிலாளர்களுக்கும் ஏறத்தாழ இதே நிலைக்கு தள்ளப்பட்டனர். உடல் அளவிலே தீட்டுப்பட்டவர்களாகவும் உள்ள அளவிலே தன்மையை படுத்தப்பட்டவர்களாகவும் ஏன் நடைப்பிணங்களாக வாழ்ந்த வரலாற்றைத்தான் நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கின்றோம். யூத கண்ணோட்டத்தின்படி நோய்களும் துன்பங்களும் ஒருவர் செய்த பாவத்தின் விளைவாக வரக்கூடியவை என்பது யோவான் 9வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாம் பார்க்கப்படி என்றால் வியாதி என்றால் நோய் என்றால் துன்பம் என்றால் பாவம்தான் காரணம். அவை செய்த பாவத்திற்கு பலனாகத்தான் கடவுள் தண்டித்திருக்கிறார் என்ற எண்ணத்தையும் நாம் பார்க்கின்றோம். யூதர்களை பொறுத்த அளவில் தொழுநோய் என்பது மிக கொடிய நோய். பார்வையில் மிகவும் அருவருக்கத்தக்கதாகும். கடவுளுடைய பார்வையிலே மாபெரும் பாவியாகவும் தொழுநோயாளர்கள் கருதப்பட்டார்கள். இந்த சமுதாயத்திலே மனித மாண்பையும் உறவை இழந்து தவித்த தொழுநோயாளி ஒருவர் இயேசுவிடம் வருகின்றார். நற்செய்தியை வாசிக்கின்றோம். குணமாக்கும் என்று சரணாகதி அடைகின்றார். இயேசு தெருவிலே சென்று கொண்டிருக்கின்றார். தொழுநோயாளி ஊருக்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். தொழுநோயாளிக்கு இயேசு செய்த காரியம் எல்லாம் நன்றாக தெரியும். அவர் எத்தனையோ காரியங்களை புதுமை செய்திருக்கிறார் என்று தெரியும். ஆனால் இயேசுவிடம் அவரால் வரக்கூடாது.
வர முடியாது. அதனால்தான் தனித்து ஓரத்திலே யாரும் பார்க்காத வண்ணமாக நின்று கொண்டிருக்கின்றார் தூரத்திலே. இயேசுவோ எல்லோரோடு சேர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றார். ஆனால் இயேசுனுடைய உள்ளம் அவனை தொட்டது. அவருடைய ஏக்கம் இயேசுக்கு தெரிந்தது. ஏனென்றால் அவன் வர இயலாது, இவர்தான் போக வேண்டும் என்று இயேசு என்ன செய்கிறார்? இவர் செல்லுகின்றார். சென்றவுடன் அவன் அப்படியே காலில் விழுந்து சரணாகதி அடைகின்றார். அப்போது தம்மையே ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கின்றார். உமக்கு விருப்பமானால் என் தொழிலை நீக்க உமா முடியும் என்று சொன்னவரை இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றான். உமக்கு விருப்பமானால் என்ற வார்த்தை சொல்லும் பொழுது நீர்தான் எல்லாம், உமால் கூடும் என்று சொல்லுகின்றான். நீ அனைத்தை அறிந்தவர், என் நிலையை உணர்ந்தவர், எனக்கு யார் நீர்தான் கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றான். தொழிலாளி இயேசு பற்றி நன்கு அறிந்திருந்தார். ஏனென்றால் அவன் இயேசு செய்த புதுமையெல்லாம் கண்டிருந்ததால்தான் அவன் இயேசு பார்ப்பதற்காக வந்தான் என்று பார்க்கின்றோம். இயேசு மீது இவனுக்கு இரக்கம், நம்பிக்கை அன்று சட்டத்தை மீற செய்தது. நம்பிக்கை இருந்த காரணத்தினால் என்ன செய்தான்? 3 காரியத்தை செய்கின்றான். ஒன்று, சட்டத்தை மீறி இயேசு வருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் ஊருக்குள்ளேதானே இருக்க வேண்டும், வெளியேதானே இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட தொழுநோயாளி வரும்போது மணி அடித்து கொண்டு வெளிப்படுத்த வேண்டும். அதனால் செய்யாத அவன் என்ன செய்கின்றான்? இயேசுவை பார்ப்பதற்காக சற்று தூரத்தில் நின்று கொண்டிருக்கின்றான். அது முதல் சட்டத்தை மீறுகின்றான். இரண்டாவது சட்டம் என்னவென்றால், இவனோ தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன். ஆனால் இயேசுவோ உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். என்ன செய்கின்றான்? அதையும் மறந்து இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்பதை உணர்ந்து இயேசு காண நின்று கொண்டிருக்கின்றான். மூன்றாவதாக, பாவத்தினால் சபிக்கப்பட்டு ஊருக்கு வெளியே இருந்தவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளே வரவழைக்கின்றார். இந்த 3 படிப்படியாக அந்த தொழுநோயாளி செய்தார் என்றார். எதற்காக? இயேசு மீது கொண்ட நம்பிக்கை. வெளியே இருந்தவன் உள்ளே வருகின்றான். தாழ்ந்த குழந்தவன் உயர்ந்த குலமாய் இயேசுவோடு உறவாடுகின்றான். மீண்டும் இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு போ என்று அழைத்து வருகின்றார். ஆகவே படிப்படியாக இயேசு கிறிஸ்து அவனை உணர செய்து சமுதாயத்திலே உள்ளே இழுத்து வருகின்றார். சமுதாயம் அப்புறப்படுத்தியது, ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை உள்ளே இழுத்து சென்றார். இயேசுவோடு மக்கள் கூட்டம் தொடர்ந்து இயேசுவை உற்று நோக்கினார்கள். யூதர்கள் சட்டத்தை நிறைவேற்ற போகிறாரா அல்லது அன்பால் அரவணைக்க போகிறாரா? தண்டனை மீறியவனை தண்டிக்க போகிறாரா அல்லது தரணையில் வாழ செய்ய போகிறார்? மக்கள் கூட்டத்துடைய கருத்து. என்ன செய்ய போகின்ற? ஏன் போய்கொண்டிருக்கின்றார்? மக்கள் கூட பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டம் என்ன சொல்லுது? யூத சட்டம் தொழிலாளியிடம் போகக்கூடாது. போகிறாரா? போக மாட்டாரா? மீறுவாரா? மீற மாட்டாரா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? கருணையை, பாசத்தை அவனுக்கு எடுத்து கொடுத்தார். தொழுநோயாளி ஒருவன் தொட்டால் தீட்டாகி விடுவான், தூய்மை இழந்து விடுவான். ஆனால் இயேசுவோ அதை மீறி அருகிலே சென்று கையை நீட்டி அவனை தொட்டு குணமாக்குகின்றார். ஆம், தொழுநோயாளி நம்மிடம் வரவும் தொடவும் அனுமதித்த இயேசு அன்போடு உரைக்கின்றார். நீ போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும்.
நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு சான்றாகும் மனித நேயத்துடன் அனுப்பி வைக்கின்றார். ஆகவே தொழுநோயாளின் சட்டத்தை மீறுகின்றான், இயேசு கிறிஸ்து சட்டத்தை மீறுகின்றார். காரணம் என்னவென்றால் தொழுநோயாளியுடைய உள்ள பற்று பாசம். அன்புக்குரியவர்களே, ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்ட தொழுநோயாளி இப்போது ஊருக்கு உள்ளே வருகின்றான். தீண்ட தகாதவன் என்று வெளியேற்றப்பட்டவர் சமுதாயத்திற்குள்ளே வரவழைக்கப்படுகின்றார். மனித உரிமையை இழந்து விட்டவன் இப்போது எருசலேம் ஆலயத்திற்கு வருகின்றான். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒருவையாக இருந்தது, ஆனால் இயேசு கொண்ட வழிமுறையோ சால சிறந்தது. மக்கள் எதிர்பார்த்தது வேறு, இயேசு செய்து வேறு. உண்மையை உணர வைத்து அதனால்தான் உள்ளத்தின் உணர்வுகளை தட்டி எழுப்பி கருணையே உருவான கடவுள் சாயலை காண செய்தார். அவரை பாவி என்று சமுதாயத்தின் மத்தியிலே உத்தரவு ஒதுக்கி வைத்தவர்கள் அவர் மீது இயேசு பரிவு கொண்டதாக மார்க்க கூறுகின்றார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டார். பரிவு என்பது என்ன? உணர்வுகளில் ஆழமானதும் சிறந்ததுமாக தான் பரிவு. தன் உள்ளத்திலே பிறர் வேதனையை அனுபவிப்பது பரிவு. ஒரு மனிதனுடைய உள்ள அழுத்தத்திலிருந்து எழும் உணர்வே பரிவு. அத்தகைய பரிவு என்ற உணர்வை இயேசு அவனிடம் காட்டினார். அவனை பரிவு கொண்டார். யாக்கோபு திருமுகத்தில் பார்க்கின்றோம். 5வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கம் கொண்டவர் என்று சொல்கின்றார். திருமுகத்திலே அவ்வாறு எழுதி வைக்கின்றார். விடுதலை பயண நூல் 36:6 வாசிக்கின்றோம். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர் என்று வாசிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவிடம் பலரும் வந்து தங்களுக்கு வேண்டிய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கும் போது ஒரு வினாவை கேட்டு அதன் மீதுதான் குணத்தை கொடுக்கின்றார். என்ன வேணா? நீ விசுவசிக்கின்றாயா, நம்புகின்றாயா, ஏற்றுக்கொள்கின்றாய் என்ற கேள்விதான். அந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்பிக்கை இருந்தால்தான் கேட்டதை கொடுப்பார். நான் நம்பிக்கையோடு கிறிஸ்துவை எது வேண்டுமானாலும் கேட்போம், அவர் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணத்தை எடுத்து சொல்ல வேண்டுமென்றால் அவரும் அணுக வேண்டும் என்று சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நற்செய்தியை பார்த்தோம். தொழுநோயாளி இயேசுவை தொட்டார். அதைவிட சிறந்தது, இயேசு தொழுநோயாளி தொட்டார். தொடக்கூடாது, தொட்டார். 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்கின்றோம். மத்தேயு 9வது அதிகாரம் 20லிருந்து 21 வசனத்தை வாசிக்கின்றோம். இரத்த பெருக்குடைய பெண்ணை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். அவள் 12 ஆண்டுகளாக வியாதியாயிருந்த பெண்மணி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் வந்து வருவதற்கு முன்பாக நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது, ஆனால் ஒன்று செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? இயேசு கிறிஸ்து ஆடையை தொடுவேன், ஆடையை தொடுவேன் என்று வருகின்றார். இயேசுனுடைய ஆடையை கடினப்பட்டு வந்து உள்ளே நுழைந்து தொட்டு விடுகின்றார். குணமடைகின்றார் அந்த பெண்மணி. ஆனா இங்கே எப்படி? இயேசுவே சென்று நோயாளியை தொடுகின்றார். அவருடைய இரக்கத்தின் பெருக்கை நான் உணர்வதற்காக இவ்வாறு தான் செய்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி அன்னின் பக்தர்களே, இந்த திருத்தலத்தை நாடி கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். கானாவூர் திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்த போது தன்னுடைய மகனிடம் பரிந்துரைத்து அங்கு மகிழ்ச்சியை கொடுத்த தாய் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஆண்டோடம் பரிந்து பேசி நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் கேட்போம். ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் சிறந்ததாக நாம் படிக்கின்றோம். பிரான்சிஸ் அசிரியார் ஒரு தொழுநோயாளை
அப்படியே கட்டி முத்தம் கொடுத்த போது அந்த தொழிலாளியுடைய முகம் கிறிஸ்து முகமாக மாறியதை கண்டார் என்று வரலாற்றிலே வாசிக்கின்றோம். அதே போன்று தொழிலாளி பீடிக்கப்பட்ட ஒரு இந்து பூசாரியை அன்னை தெரசா தன் மடியிலே வைத்து முத்தம் கொடுத்த போது அந்த அன்னையுடைய முகத்தில் காளி தேவதை பார்த்தார் என்று அந்த தொழிலாளி சொல்லுகின்றார். ஆகவே நம்பிக்கை என்றால் என்ன என்று பார்க்கின்றோம். இரண்டு கருத்துக்களை நான் இன்றைக்கு கற்று செல்வோம். ஒன்று இயேசு, மற்றொன்று தொழுநோயாளி. இந்த இரண்டு கதாபாத்திரங்களை கற்று செல்வோம். ஒன்று இயேசு கிறிஸ்து. அவர் யாரை தேடி சென்றார்? தொழுநோயாளி தேடி சென்றார். ஏன் தேடி சென்றார்? அவனிடம் இயேசு பற்று இருந்தது. சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டது ஒருபுறமாக இருந்தாலும் கூட இந்த இயேசுவால் தான் முடியும் என்று அவன் நம்பி இருந்தான். அதனால்தான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தான். இயேசு நகர்ந்து சென்று அவனை தொட்டு குணமாக்கினார். அதே போன்று நாமும் இயேசு நம்மிடம் வர காத்திருக்கின்றார், நம்மையும் தொட காத்திருக்கின்றார், நம் வியாதி போக காத்திருக்கின்றார், பிள்ளை பேர் கொடுக்க காத்திருக்கின்றார், கேன்சரை குணம் கொடுக்க காத்திருக்கின்றார், முடியாவற்றெல்லாம் முடியும் என்று சொல்லி காத்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை போன்று நாம் ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டும், நம்பிக்கையோடு எதிர்பார்க்க வேண்டும் என்றுதான் முதல் பாடத்திலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக தொழுநோயாளி. அவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மீண்டும் சொல்லுகின்றேன். இயேசு அருகிலே வந்தவுடன் அவருடைய காலிலே விழுந்து அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என் தொழுநோயை நீக்க உம்மால் கூடும். முடிந்துவிட்டது. ஒரு ஜெபத்தினுடைய ஆழ்ந்த கருத்தையே அப்படியே உணர்த்தி விட்டான். ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால். அப்படி என்றால் என்ன? நான் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், ஓரங்கட்டப்பட்டவன். அப்பேற்பட்ட என்னைக்கு எப்படி குணம் கொடுக்க முடியும்? இருந்தாலும் அதனால் தான் உமக்கு விருப்பமானால் என்று வார்த்தை சொன்னான். என் தொழுநோயை நீக்க நிறுத்திவிடவில்லை. மீண்டும் ஒரு மூன்றே வார்த்தை. மீண்டும் என்ன சொன்னால்? உம்மால் கூடும், உம்மால் கூடும். அதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை. அதுதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்கின்றார். தொழுநோயாளி நான் தொட்டு சுகம் கொடுக்கவில்லையா? நான் என்ன செய்ய? தண்ணீரை தொட்டு திராட்சரசமாக்கவில்லையா? பணத்தை தொட்டு நடக்க வைக்கவில்லையா? உன்னைக்கு நான் தொட வர காத்திருக்கிறேனே, அந்த விசுவாசம் எங்கே இருக்க வேண்டும்? உம்மிடமிருந்து வரட்டும் என்று கேட்கின்றார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற மூன்று வார்த்தை என்று கற்று செல்வோம். உமக்கு விருப்பமானால் என் தொழுநோய் நீக்க உம்மால் கூடும். அவரவர் எந்தெந்த கருத்துக்கு வந்திருக்கிறீர்களோ அந்த கருத்தை சொல்லி, உமக்கு விருப்பமானால் இந்த காரியமாக வேண்டும், பிள்ளை பேர் கிடைக்க வேண்டும், வீட்டிலே கணவனுக்கு மனதுக்கும் உள்ள உறவு சுகமாக இருக்க வேண்டும், அல்லது வியாதி குணப்பட வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், எந்த காரியத்திற்காக வந்திருக்கின்றோமோ அந்த காரியத்தை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் எங்களுடைய வியாதியை, எங்களுடைய சித்தத்தை, எண்ணத்தை, தோல்வியை, வெற்றியை அனைத்தையும் ஒப்படைத்து உம்மால் கூடும். அப்படி என்றால் வேறு யாராயாலும் கூடாது, உம்மால் கூடும் என்று சொன்னான், வெற்றி பெற்றான். ஆகவே இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று, இயேசு நம்மிடம் வருகின்றார், வர காத்திருக்கின்றார், என்னை தொடர்ந்து ஆசிக்கின்றார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தயாராக இருக்க வேண்டும். அது தொழுநோயாளி போன்று என்னை நான் தயாரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு நல்லவர், வல்லவர், காப்பாற்றுவர், உலகை படைத்தவர், இறைமகன். ஆகவே என்னை தொட வருவாரா என் ஏங்கி நின்று கொண்டிருந்தான். அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எது நேர்ந்தாலும் ஆண்டவனை தொட வருவா என்று ஏங்கிக் கொண்டிருப்போம்.
இரண்டாவதாக அந்த தொழுநோயால் மீண்டு என்னார் சொன்னான், உமக்கு விருப்பமானால் தொழுநோய்க்கு உம்மால் கூடும் என்று சொன்னான். இந்த இரண்டு வார்த்தைகளை, இந்த மூன்று வார்த்தையை, ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என்னுடைய வியாதியை, என்னுடைய எண்ணத்தை நீ உம்மால் கூடும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆமென். ஒரு புதுமை ஒன்று. ஜே வின்சென்ட், RC, வடக்கு தெரு, வடலூர், கடலூர் மாவட்டம். வின்சென்ட் என்ற ஒருவருக்கு, வடலூர் இருந்த ஒருவருக்கு பின்பக்கம் பெரிய கட்டி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டதே வந்தது. 4 மாதங்களாக குறைவே இல்லை. ஆனால் அந்த குடும்பம் தாயின் மீது பக்தி கொண்ட குடும்பம். ஆண்டுக்கு பலமுறை கோவிலுக்கு வருவார்கள், தாயை வணங்கிவிட்டு செல்வார்கள். ஆனால் அந்த வின்சென்ட்டுக்கு ஏனோ இந்த வியாதி வந்தது என்று தெரியவில்லை. கட்டிதான் என்று அவர்கள் அலட்சியமாக இருந்து விட்டார்கள். டாக்டரிடம் காண்பிக்கின்றார்கள், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் கட்டாயப்படுத்துகின்றார்கள். ஆனால் வின்சென்ட்டுக்கு மட்டும் தயாராக இல்லை. அவருடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் வந்து, வின்சென்ட் டாக்டர் சொல்லும்படி செய். உண்மைதான், ஒருவரும் மாதாள பக்தி இருக்கிறது. அதே நேரத்திலே நம்முடைய கடமையும் செய்ய வேண்டும். கடமையும் வேண்டும், மருத்து வேண்டும், இரண்டு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆறுதல் சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த வின்சென்ட்டுக்கு மட்டும் முடியாது. நான் ஒருவரை நம்பியிருக்கின்றேன், அந்த தாயா முடியாத காரியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆக தாயை மீண்டும் அங்குதான் செல்வேன், தாயை பார்த்து கேட்பேன், உமா முடியுமா முடியாதா? முடியாது என்று சொல், நான் மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு செல்கிறேன். முடியும் என்றால் நீ எனக்கு குணம் கொடு, நீ சக்தி படைத்தவர், வல்லமை உள்ளவர். கோடான கோடி மக்கள் வேலை நகரிட நோக்கி எதற்காக வருகின்றார்கள்? ஒன்று கேட்பதற்காக, மற்றொன்று நன்றி சொல்வதற்காக. ஆகவே எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று வருந்துகின்றான், கஷ்டப்பட்டு வருகின்றான். இங்கே 3 நாட்கள் ரூமில் தங்கியிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றான். எண்ணெயை மாதா எண்ணெய் வாங்கி அதை அப்படியே தடவை கொண்டு வருகின்றான். பிறரை தடவை சொல்லி வைக்கின்றான். ஆனால் அவனுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை, தவறாத ஆழ்ந்த நம்பிக்கை, மாதா எனக்கு குணம் கொடுப்பார்கள் என்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீணாக போகவில்லை. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தவர் என்னிடம் வந்து கதறி அழுது சொல்லி, சாமி நான் நம்பிக்கையோடு வந்தேன், இதை கட்டி நான் பார்க்க முடியவில்லை, இந்த உலகமே எனக்கு அறிவுறுத்தியது, ஆலோசனை கூறியது, டாக்டரை போக சொன்னது, ஆனால் முடியாது என்று சொல்லி முடிவு இடத்திற்கு வந்தேன், எனது முடிந்து விட்டது, வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொன்னார். அத்தகைய ஏன் நற்செய்தியை பார்த்த போல உமக்கு விருப்பமானால் இந்த கட்டியை நீக்க உமால் கூடும், உமால் கூடும், உமால் கூடும் நம்பியிருந்தான். அதனால்தான் வெற்றி பெற்றான். அதைதான் நம்மளுக்குரிய சகோதரர்களே, நம்பிக்கையோடு வருவோம், நலம் பெற்று செல்வோம். ஆரோக்கிய அன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென்.